மணிகண்டன் அரண்மனை கிளம்புறதுக்கு குரு மனசே இல்லாம அனுமதி கொடுத்ததோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல குரு மூப்பன்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா, மூலிகைகள் எல்லாமே கத்து கொடுத்தவர். அவர் மணியன் பாக்குறதுக்காக வர்றாரு. மணிகண்டன் குரு மூப்பனை வணங்கவும், குரு மூப்பனும் என்ன சொல்லாம இந்த பக்கம் யாத்திரை வந்திருக்கப்பா அப்படின்னு கேட்டதும், நான் அது விஷயமா தான் சொல்ல வந்தேன், என்னுடைய குருகுல வாசம் முடிஞ்சது, நான் கிளம்பணும், அதுக்காக தான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போக வந்தேன் அப்படின்னு மணிகண்டன் சொல்றாரு. அப்போ குரு மூப்பன் நீ அங்க போய் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன்னு எனக்கு சந்தோஷம் தான், ஆனா எங்களை விட்டு பிரிஞ்சு போறேங்கிறது என்னால் தாங்கிக்க முடியலன்னு அழுகிறாரு. உங்களுடைய பாதம் பட்ட இந்த மண்ணும் உங்க மனசு நிறைஞ்சிருக்கிற எங்களோட கோத்திரமும் நாங்க ரொம்ப புண்ணியம் பண்ணவங்க அப்படின்னு சொல்லவும், அதேதான், நீங்க உங்களோட அறிவோட ஒரு அம்சத்தை எனக்கு கொடுத்து என்னை உயர்த்தி இருக்கிறதே எனக்கு பெரிய சந்தோஷம். உங்களுடைய உயர்ந்த மனசை நான் என்னைக்குமே வணங்குறேன் அப்படின்னு வணங்க, காட்டு மக்களான எங்களுக்கும் அங்கீகாரம் கொடுத்த உன்னை நான் நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு அவரு திரும்ப வணங்குறாரு. குரு மூப்பனும் இனிமே நான் உன்னை எப்ப பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இவரு நீங்க எப்ப மனசு நினைச்சீங்களாலும் நான் கண்டிப்பா வர்றேன் அப்படிங்கிறாரு. எங்களை மறந்துட மாட்டியப்பா அப்படின்னு இவர் கேட்கவும், என்னோட பேர் நிலைச்சிருக்க வரைக்கும் உங்களோட பேரும் உங்களோட பரம்பரையோட பேரும் நிலைச்சிருக்கும் அப்படிங்க குரு மூப்பனும் சொல்றாரு. மலைதேவங்களை பத்தி ஏன் சிறப்பா எனக்கு உணர்த்தினாங்க அப்படிங்கிறது எனக்கு இப்ப புரிஞ்சு போச்சு. ஆனா நீங்க ஒரு சாதாரண மனுஷனா இருக்க முடியாது, நீங்க யாரு அப்படின்னு கேக்குறாரு. அது சொல்றதுக்கான ஒரு காலம் வரும், அது வரைக்கும் காத்துருங்க. உங்களுக்கும் எனக்குமான பந்தமும் ஸ்நேகமும் என்னன்னைக்கும் நிலைச்சிருக்கும். மணிகண்டனோட பேர் இருக்கிற வரைக்கும் குருமூப்பனோட பேரும் கண்டிப்பா நிலைச்சிருக்கும், சத்தியம் அப்படின்னு சொல்லவும், எனக்கு இது போதும்பா அப்படின்னு அவரும் மணிகண்டனுக்கு நன்றி சொல்ல, அடுத்த காட்சியில மனுவை காமிக்கிறாங்க. மனுவும் கூட சோகமா கண்ணீரோட தான் உட்கார்ந்துருக்கான். மணிகண்டனை பார்த்து சந்தோஷமா இருந்துச்சு. மணிகண்டன் கிட்ட நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருந்த இத்தனை வருஷங்கள்ல எப்பவுமே உங்ககிட்ட பகை உணர்ச்சி வன்மத்தோடு தான் நான் நடந்துட்டு இருந்திருக்கேன். ஆனா என் மனசுல நீ எப்ப வெளிச்சம் கொடுத்தியோ அப்ப நம்ம பிரிய வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சுங்கிறதா என்னோட வருத்தமே. உன் கூட வாழ்ந்த கொஞ்சம் வருஷங்கள் கூட உன்னை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டு உன் கூட சந்தோஷமா நட்பா வாழலையே அப்படிங்கிற வருத்தமும் எனக்கு இருக்கு. நான் உனக்கு எவ்வளவு கஷ்டம் கொடுத்திருந்தாலும் எல்லாத்தையும் என்னை மன்னிச்சு என் கண்ணுக்கு பார்வையும் கொடுத்திருக்க. நான் செஞ்ச எல்லா தப்பையும் நீ மறந்து மன்னிச்சிடணும். மணிகண்டனும் இல்ல, உங்க கூட வாழ்ந்த நாட்கள் எல்லா நாட்கள்லயுமே நான் சந்தோஷமா தான் இருந்திருக்கேன். கூட படிக்கிற சக மாணவர்கள் கூட எனக்கு எந்த வன்மமும் கிடையாது. உங்க கூட வாழ்ந்த நாட்கள்ல நான் என்ன மறந்து ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தேன். உங்க கூட பேசின நல்ல வார்த்தைகள் மட்டுமே மனசுல இருக்கு அப்படிங்க. மனுவும் எனக்கு அகக்கண்ணுக்கும் புறக்கண்ணுக்கும் காட்சி கொடுத்த உன்னுமே மறக்க மாட்டேன் அப்படிங்க. மணிகண்டனும் நல்ல மனசு இருக்கிற இடத்துல நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும். நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்துக்குமே நாம சர்வேஷனை முன்னிறுத்தி செஞ்சோம் அப்படின்னா அது வெற்றி அடையறதுக்கும் வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கும் அதுவே காரணமாயிடும். நல்லது வரணும்னு நம்ம எல்லாருமே சர்வேஷன் கிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வணங்க அங்கிருந்து மணிகண்டன் கிளம்ப மனு அதை வருத்தத்தோட பார்த்துட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.